அன்பு உள்ளங்களே அனைவருக்கும் வணக்கம். இப்போது நம்ம புதுச்சேரியில் இருக்க கோயில்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி பெத்திச்செட்டிப்பட்டி வச்சாணியம்மன் கோயிலை பற்றி பார்க்குறோம். புதுச்சேரிக்கு மேற்க வடமேற்க ராசுப்பேட்டை போகிற வழியில் பெத்திச்செட்டிப்பட்டிங்கிற ஊரில் அந்த ஒரு வீதியில் கோடியில் ஒரு பிள்ளையார் கோயில் இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு பக்கத்தில் வச்சாணியம்மன் கோயில் இருக்குது. அந்த கோயில் புதுசுங்க, வரலாறு பழசு. அந்த வரலாறை பார்ப்போமா? அந்த வரலாறு புதுச்சேரியில் ஒரு அப்பா அம்மா 2 பொம்பளை பிள்ளை இருந்துச்சு ஒரு வீட்டில். அவங்க கொஞ்சம் சுமாரான வசதியானவங்க. அந்த வீட்டில் அந்த பொம்பளை பிள்ளைகள் பெரிய பிள்ளை பேர் வச்சாணி, சின்ன பிள்ளை பேர் பாப்பாத்தி. அப்படி இருக்கும். அந்த பிள்ளைகள் ஒரு நாள் என்ன செஞ்சிச்சு, சுமாரான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த என்ன செஞ்சிச்சு, ஒரு குத்துக்கல் எடுத்துகிட்டு வந்து அதை இது வேப்ப மரத்தடியில் நட்டு வச்சு அதை சாமியாக கும்பிட்டாங்க. அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி காட்டு போகலாம் அப்படின்ட்டு அலங்காரம் பண்ணி கொஞ்சோண்டு சர்க்கரையை வச்சு சாமி கும்பிட்டாங்க. கும்பிட்டுக்கிட்டு இருக்கையில் அப்பா என்ன மணி அடிக்கிற சத்தம் கேட்குது கொல்லையிலன்னாரு. பிள்ளைய சாமி கும்பிட்டு விளையாடுது அப்படின்னு சொல்லிச்சு அம்மா. அப்புறம் அந்த பிள்ளைகள் வாங்கப்பா அம்மா வாங்க, நாங்கள் சாமி கும்பிட்றோம், வாங்க வாங்கன்னு சொல்லுவோம். சரி இவங்களும் போய் கும்பிட்டாங்க. இது மாதிரி கும்பிட்டுட்டு இருக்கையில் அந்த பிள்ளை மேலே அருள் வந்துருச்சு, பாப்பா மேலே, பெரிய பிள்ளை மேலே. வரவும் என்னம்மான்னு கேட்டால், நான் வச்சாணி அம்மன் இங்கே வந்திருக்கேன், இன்னும் எத்தனம் கும்பிடுங்கன்னு சொல்லிடுச்சு. அப்படியே கும்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்படி கும்பிட்டுக்கிட்டு இருக்கையில் இந்த புதுச்சேரியில் எப்போன்னா அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி சண்டை வந்துருச்சு. போர் வந்தால் ரொம்ப நாளாக நடக்குது. வீட்டை விட்டு போக முடியல, இல்லாட்டின்னு சொன்னாக்க வேலைகளுக்கு போக முடியல, வரும்படி ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம இங்கே இருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா என்ன செஞ்சார், எல்லாருமா சேர்ந்து உளுந்தூருக்கு போவோம், அங்கே எங்கள் சித்தப்பா மகன் இருக்கான்ல, அவங்க வீட்டில் போய் கொஞ்ச நாள் இருந்துக்கிட்டு நம்ம வேலை செஞ்சு பொழைச்சிக்குவோம்னு சொல்லுவோம். சரின்னு சொல்லி இந்த எல்லோரும் கிளம்புனாங்க. எல்லா வீட்டில் இருக்கிறதெல்லாம் பட்டணமாக கட்டிக்கிட்டு கிளம்புனாங்க. அப்படி கிளம்பும்போது இந்த பிள்ளைகளுக்கு இந்த வச்சாணி அம்மனையும் விட்டுட்டு போகவே மனசு இல்லை. என்ன செய்யறதுன்னு யோசித்தவங்க அதையும் எடுத்து ஒரு துணியில் முடிச்சு போட்டு கட்டிக்கிட்டு அதையும் எடுத்துக்கிட்டு போனாங்க. போய் உளுந்தூருக்கு போனாக்க அவங்க சித்தப்பா வீட்டில் பெரிய வீடோ சின்ன வீடோ தெரியாது, இதை வைக்க இடம் இருக்காது, என்ன செய்கிறது, எப்பா நாங்கள் வச்சாணி அம்மனை கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லுவோம். எம்மா இங்கே அதை நம்ம அங்கே கொண்டு போய் வைக்க வேண்டாம், இங்கே தானே ஒரு குளக்கரையில் வச்சிருவோம்னு அந்த ஊருக்கு முன்னால் இருக்க குளக்கரையில் நட்டு வச்சுட்டு தினமும் கும்பிடுவோம்மான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தினமும் கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து பஞ்சம் தெளிஞ்சிச்சு, சண்டை முடிஞ்சது. அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த அம்மனை எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சாங்க. எடுத்துகிட்டு வந்தாங்களா இல்லையான்னு சொல்லி அடுத்த பதிவில் பார்ப்போம். பதிவு செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.